வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ஓமப்பொடி. தக்காளி ஓமப்பொடின்னு ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து தக்காளி சேர்த்து செய்ய போகிறோம். அந்த டேஸ்ட் வந்து இதில் சேரும்போது இந்த ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மலாக லைட் எல்லோ கலரில் இருக்கும் ஓமப்பொடி. இது கொஞ்சம் உங்களுக்கு சிகப்பு கலராக இருக்க மாதிரி தெரியும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி போட்டு அதை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவை நல்லா சல்லடையில் வச்சு சலிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இடியாப்ப குழலில் வச்சு நம்ம புழியும் போது டஸ்ட்டுலாம் ஏதாவது இருந்தால் மாட்டிக்கிட்டு புழியறதுக்கு வராது. அதனால் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடலை மாவை சலிச்சு எடுத்துட்டேன் 1/2 கிலோ அளவு. இப்போ 200 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அரிசி மாவையும் சலிச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி, அதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளியில் வந்து விதைலாம் இருக்கும், அதனால் நம்ம வந்து நல்லா அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா ஜலிச்சிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா நீங்கள் சூடாக்குன எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ எல்லாமே கலந்தாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஓமப்பொடிக்கு வந்து அந்த குழலில் போட்டு புழியறதுக்கு வந்து நம்மளுக்கு மாவு கொஞ்சம் லைட்டாக தளர்வாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட உங்களுக்கு புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு லைட்டாக தளர்வாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக தளர்வாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இடியாப்பாச்சில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து அந்த குழலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழியும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தவொடனே திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக திருப்ப போட வரும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஓம்பொடி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளுடைய தக்காளி ஓமப்பொடி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா மொறுன்னு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.